ஒரே இரவில் உங்கள் மதிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் உயர்த்தும் தண்ணீர் வழிபாடு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே விசேஷமானது. வாழ்க்கையில் எவ்வளவுதான் உழைச்சாலும் சில நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் பொருளாதார வளர்ச்சியும் தள்ளி போயிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறவரா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். பஞ்சபூதங்களில் ஒரு பெரிய சக்தியான தண்ணீரை வச்சு ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போதான் அந்த ரகசிய மந்திரமும் முறையும் உங்களுக்கு தெரியும். தண்ணீரின் ரகசிய சக்தி நம்ம உடம்புலையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி அதிகமாக இருக்கிறது தண்ணீர் தான். தண்ணீருக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. அதுதான் நினைவாற்றல். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு அதை நேர்மறையாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அந்த சக்தியை கிரகிச்சுக்கும். அதனால தான் முன்னோர்கள் தீர்த்தம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிற வழிபாடும் இந்த அடிப்படையில் தான் அமைய போகுது. இந்த வழிபாட்டை யார் செய்யணும்? குடும்ப தலைவனோ அல்லது தலைவியோ தாராளமாக செய்யலாம். குறிப்பாக நான் எவ்வளவு தான் உழைச்சாலும் மற்றவங்க முன்னாடி என்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியலை, எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தவறாமல் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானோட அருள் குறைவாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களின் எதிர்மறை பார்வைகளால் கந்திஷ்டி உங்கள் வளர்ச்சி தடைப்பட்டிருந்தாலும் சரி, இந்த மஞ்சள் மற்றும் அன்னாசி பூ கலந்த தண்ணீர் வழிபாடு அந்த தடைகளை உடைக்கும். தேவையான பொருட்கள். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது 2 பொருட்கள் தான். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இது மங்களத்தின் அடையாளம். ஒரு முழுமையான அன்னாசி பூ, இதுதான் இந்த வழிபாட்டின் ஹீரோ. அன்னாசி பூவுக்கு வசியத்தன்மையும் பணத்தை ஈர்க்கும் சக்தியும் அதிகமாக இருக்கு. இது இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வழிபாடு செய்யும் முறை. இதை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச செம்பு அல்லது பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் நிரப்பி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போடுங்க. அப்புறம் அந்த முழு அன்னாசி பூவை அதில் மெதுவாக வைங்க. இப்போது அந்த பாத்திரத்தை உங்கள் வலது கையால் மூடிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனதார சொல்லுங்கள். உங்களுக்கு பதவி உயர்வு வேணுமா, கடன் அடையணுமா, அல்லது குடும்பத்தில் நிம்மதி வேணுமா, எதா இருந்தாலும் ஆணித்தரமாக அந்த தண்ணி கிட்ட சொல்லுங்கள். சக்தி வாய்ந்த மந்திரம். இப்போது இந்த வேண்டுதலோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரின் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. ஓம் லக்ஷ்மி தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தண்ணீருக்குள்ள ஒரு பெரிய அதிர்வு உண்டாகும். மந்திரம் சொல்லி முடித்ததும் அந்த தண்ணீர் பாத்திரத்தை உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நிம்மதியாக தூங்க போங்க. அடுத்த நாள் செய்ய வேண்டியவை. அடுத்த நாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு முழுக்க தெளிங்க. ஒரு முக்கியமான விஷயம், வீட்டின் வெளிப்பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து உள்பக்கமாக தெளிச்சிட்டு வரணும். வண்டி வாகனங்கள் செடிகள் மேலேயும் தெளிக்கலாம். அந்த அன்னாசி பூவை அப்புறம் எடுத்து செடியில் போட்டுடலாம். இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும். தண்ணீருக்கு பின்னால் இருக்கும் அறிவியல். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வெறும் தண்ணீரை தெளித்தா எப்படி வாழ்க்கை மாறும்னு. ஜப்பானிய ஆராய்ச்சியாளர் மொசரு மோட்டோ தண்ணீருக்கு உணர்ச்சிகள் உண்டுன்னு நிரூபிச்சிருக்காரு. நாம் ஒரு கிளாஸ் தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு நேர்மறையான சொற்கள், அதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லும்போது அந்த தண்ணீரோட மூலக்கூறுகள் அழகான வடிவத்தை அடையுது. அந்த தண்ணீரை நாம் வீடு முழுக்க தெளிக்கும் போது வீட்டில் இருக்கிற அந்த தேக்க நிலை மாறி ஒரு விதமான அதிர்வு உருவாகுது. இதுதான் இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற எளிய அறிவியல். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாம் கோவிலுக்கு போவோம் இல்லையா? கோவிலுக்கு போகும்போது அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை கையில் வாங்கிட்டு இறைவனை பார்த்து மனசார நம்ம பிரார்த்தனை செய்வோம். அப்படி அந்த தீர்த்தத்தை கையில் வாங்கிட்டு பிரார்த்தனை செய்யும்போது அந்த தீர்த்தத்தில் இருக்கிற வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நம்மளோட வேண்டுதலை பார்த்திங்கன்னா நிறைவேற்றும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம்,
கோவில் கும்பாபிஷேகம். இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது, கலச நீரை வந்து எல்லார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து தெளிப்பாங்க. அந்த கலச நீர் நம்ம மேல விழுகும்போது, நம்மளோட பாவங்கள் எல்லாம் கழியிறதா வந்து ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. அந்த கலச நீருக்கு வந்து அவ்ளோ வைப்ரேஷன் இருக்கு. அபரிவிதமான சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலச நீருக்கு வந்து இருக்குது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பவர் வந்து இருக்குது. வீட்டில் தண்ணீர் தெளிக்கும்போது சொல்ல வேண்டிய விசேஷ வரிகள். மறுநாள் காலையில நீங்க தண்ணீரை தெளிக்கும்போது, இந்த மக்கு இல்ல அப்படின்னா டேப் மூலமாவோ அல்லது வேற ஏதாவது பாத்திரங்கள வச்சோ தண்ணீர் தெளிக்கக்கூடாது. ஒரு பக்கெட்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க விரல்கள் வந்து அந்த தண்ணீர்ல படணும். சரிங்களா? உங்க கையால தான் தண்ணீர வந்து தொளிக்கணும். சரிங்களா? தண்ணீர் தொளிக்கும்போது இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருகுது. அனைத்து திசைகளிலிருந்தும் எனக்கு நல்ல செய்திகள் வருகின்றன. என் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் நிறைந்துள்ளது. இப்படி சொல்லிக்கிட்டே தெளிக்கும்போது அந்த மந்திரத்தின் சக்தியும் உங்கள் மனதின் சங்கல்பமும் சேர்ந்து பல மடங்கு அதிக பலனை தரும். தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இந்த வழிபாட்டை செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணீர் தெளிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு வீட்டை துடைக்கவோ அல்லது ஒட்டடை அடிக்கவோ கூடாது. வீடு சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இதை செய்யணும். அதேபோல நம்பிக்கை இல்லாம சரி செஞ்சுதான் பார்ப்போமேன்னு செய்யக்கூடாது. நிச்சயமா என் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களிடம் இப்போ ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில அன்னாச்சி பூவை வச்சு வேற ஏதாச்சும் பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கா? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்ட பணவரவு அதிகரிக்க உப்பு பரிகாரம் வீடியோவை பார்க்காதவங்க அதையும் பாருங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த ஒரு பூவும் தண்ணீரும் எப்படி எங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். அறிவியல் பூர்வமா பார்த்தா இது லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. ஆன்மீக ரீதியா பார்த்தா இது நம்பிக்கை. நீங்க முழு நம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை அடைய வழிவகை செய்யும். என்கிட்ட காசு இல்லையே, என்னால் எதுவும் வாங்க முடியலையேன்னு கவலைப்படுறதை விட, இருக்கிற எளிய பொருட்களை வச்சு உங்கள் மனசையும் வீட்டையும் பாசிட்டிவாக மாற்றுறது தான் இந்த வழிபாட்டின் நோக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றி சொல்லுங்க. நான் எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன். என்னை சுற்றி ஒரு நிம்மதியான அமைதியான சூழலில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் என்னை நோக்கி நன்மை மட்டுமே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுங்க. மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த எளிய முறையை நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கோ அல்லது மங்களமான வெள்ளிக்கிழமையிலோ செய்யலாம். முயற்சி செய்து பாருங்கள். மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.